என்கிட்ட இருக்க இந்த ஸ்மார்ட் டிவைஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க எந்த உலகத்துல இருந்தாலும் உங்க வீட்ல இருக்க லைட்ஸை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். உங்க மொபைல் யூஸ் பண்ணி உங்க மொபைல்ல ஒரு சுவிட்ச் இருக்கு, அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல உங்களுக்கு பிடிச்ச டைமுக்கு நீங்க ஷெட்யூல் வேற பண்ணிக்க முடியும். அந்த டைம் மட்டும் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். அது மட்டுமா கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் இருக்கு. இவ்வளவு பெரிய வேலையை செய்ய டிவைஸோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 650 ரூபாய் 700 ரூபாய் அதுக்குள்ளால தான் இருக்கு. இந்த டிவைஸை எப்படி பேர் பண்றது, எப்படி கனெக்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த டிவைஸ் நான் அமேசான்ல பை பண்ண பை லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதே மாதிரி டிசைன்ல இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்குது, நிறைய பிராண்ட்ல இருக்குது. ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். பிராண்ட் நேம் பாத்தீங்கன்னா HomeMate. நீங்க பாக்குறீங்க இல்ல, இதான் வந்து ஸ்மார்ட் பிரேக்கர். ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செய்யும். சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவுதாங்க இதோட சைஸ். பட் இது பண்ற வேலை ரொம்ப பெருசுங்க. பாக்ஸ் உங்களுக்கு பார்க்க ரொம்ப குட்டியா தான் இருக்கும். பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் வெளியே நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளால வந்து டைரக்டாவே ப்ராடக்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு 4 குட்டியான ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா புக்லெட்ஸ் இருக்குது. இதுல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க எப்படி கனெக்ட் பண்ணனும் அப்படின்னு. பட் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படினா அது உங்களுக்கு தேவைப்படாது. இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு டாப்ல பாத்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் நேம் HomeMate ன்னு போட்டு கீழே ஸ்மார்ட் பிரேக்கர்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்ம ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இது எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிவைஸ் உங்க வீட்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னால உங்க வீட்ல வைஃபை இருக்கணும். வைஃபைலயும் பழைய மோடம் எல்லாம் நீங்க வச்சிருக்காதுங்க. இப்போ லேட்டஸ்டா நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படினா எந்த இஷ்யூஸ் இல்ல. 2.4G இன்டர்நெட் இருக்க மாதிரி மோடம் இப்போ வர எல்லா மோடம்லயும் அது இருக்கு. அதனால எந்த இஷ்யூஸ் இல்ல. ஒரு சிலர் கேட்பாங்க என் வீட்ல இன்டர்நெட் இல்லன்னு. அப்படினா நீங்க மொபைல் ஹாட்ஸ்பாட்டை வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நெட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டர். ஏன்னா எப்போதுமே மொபைல் ஹாட்ஸ்பாட்டை நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்க முடியாது. ஒரு சிலர் கேட்பாங்க நான் வில்லேஜ்ல இருக்கேன், அங்க ஈத்தர்நெட் கேபிள் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்ல, அப்ப நான் இந்த டிவைஸ் வாங்கலாமான்னு கேட்பாங்க. கண்டிப்பா நீங்களும் வாங்கலாம். நீங்களும் ஃபாரின்ல இருந்து உங்க வீடு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க இன்னொரு டிவைஸ் வாங்குற மாதிரி இருக்கும். காஃப்னு சொல்ற சிம் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட்டோட வீடியோ தனியா பண்ணிருக்கேன். ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்க. பட் அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வருது 1 இயருக்கு அப்புறம். அதனால அது தேவைப்பட்டா மட்டும் வாங்கிக்கோங்க. அதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை, 2500 ரூபாய்க்கு மேல வந்துரும். அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கூட போட்டா பிராட்பேண்ட் கனெக்ஷன் எடுத்துறலாம். இது வந்து எதுவுமே ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும். ஓகே, இத செக் பண்ணி காமிக்கிறது. என்னோட ஸ்டுடியோ லைட்டை எடுத்துட்டேன், அதை வந்து பிளக் பாயிண்ட்ல கொடுத்துட்டேன். இந்த டிவைஸ் நீங்க அப்படியே எடுத்துட்டு இன்புட்ல உங்க EB கரண்டும் அவுட்புட்ல நீங்க என்ன லைட்ஸ் என்ன டிவைஸ் கனெக்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. எல்ல பாசிட்டிவ் ஒயரும் என்ல நெகட்டிவ் ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இதோட ஆப் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன். உங்களுக்கு புக்லெட்லயும் பாத்தீங்கன்னா QR இருக்கும். ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் பிளே ஸ்டோர்ல ஆப் இருக்கு, பயப்பட வேண்டாம். அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த ஆப் ஓபன் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்க இமெயில் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண அப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆட் பண்றது கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு செட்டப் பண்ற மாதிரி இருக்கும். போய் ஆக்சஸ் கேட்கும், லொகேஷன் ஆக்சஸ் கொடுத்து நீங்க பேக் வந்தீங்க அப்படின்னா ஸ்டெப்பா கொடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டெப்பை நீங்க கரெக்டா வந்து முடிச்சிட்டீங்க அப்படினாலே பேர் ஆகிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவரை டிஸ்கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதனால உங்க வீட்ல இருக்க EB கரண்ட் நீங்க கொடுப்பீங்கல இன்புட்ல, அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் பண்ணி வச்சு அதுக்கு அப்புறம் சுவிட்சை போட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் கொடுத்த உடனே உங்க வீட்ல இருக்க வைஃபை அதுல அப்பியர் ஆகும். பாஸ்வேர்டை போட்டு நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கனெக்ட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு பட்டன் இருக்கு, அதை வந்து ஒரு 5 செகண்ட் வந்து லாங் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க ரீசெட் பண்றதுக்கு. சோ அந்த பட்டனை பாத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிரும். ரீசெட் ஆகும்போது பாத்தீங்கன்னா லைட் பாத்தீங்கன்னா பிளிங் ஆகி இருக்கும். அது வந்து உங்களுக்கு மொபைல்ல டெமோ கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பிளிங் ஆகி இருந்தா மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அத மாதிரி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல சக்சஸ்ஃபுல்லா பேர் ஆகிரும். ஒன்ஸ் பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அப்புறம் எந்த இஷ்யூஸும் இல்ல. சம்டைம்ஸ் உங்களுக்கு பேர் பண்ணும்போது பேர் ஆகல, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா என்ன கண்டிப்பா கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஆப் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஆன் ஆஃப்னு ஒரு சுவிட்ச் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட ஸ்டுடியோ லைட்டுக்கு போற சுவிட்ச் ஆன் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து என்னோட ஆன் ஆஃப் சுவிட்ச் பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல இருக்கு கண்ட்ரோல். அதுல ஒரு பட்டன் இருக்கு ஆன் ஆஃப்னு. அதை கிளிக் பண்ண ஆன் ஆகும், கிளிக் பண்ண ஆஃப் ஆகும். நீங்களே பாக்குறீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்ம ஃபாரின்ல இருப்போம், வீட்ல லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படின்னா டெய்லி இந்த டைமுக்கு ஆப் ஓபன் பண்ணி ஆன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. அதுல ஷெட்யூல் இருக்கு. அதுல போயிட்டு என்ன டைமுக்கு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டைம் ஷார்ப்பா ஆன் ஆகிரும். அதுல ஆஃப் இருக்கு. அதுல போயிட்டு என்ன டைமுக்கு ஆஃப் ஆகணும் அப்படின்னு ஷெட்யூல் கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டா அந்த டைமுக்கு ஆஃப் ஆகிரும். இதே மாதிரி டெய்லி பாத்தீங்கன்னா ஆன் ஆகி ஆஃப் ஆகும். நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. சம்டைம்ஸ் இந்த டிவைஸ் ஒரு மொபைல்ல பேர் பண்ணிட்டீங்க, இன்னொரு மொபைல்ல பேர் பண்ணணும் அப்படின்னா இதுல ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டனை லாங் பிரஸ் 5 டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ரீசெட்
ரீசெட் ஆகிரும். அப்படி இல்ல இதே பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்சா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கிளிக் பண்ணா லைட் ஆன் ஆகும், இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணா ஆஃப் ஆகும். இதையும் ஒரு சுவிட்சா யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்றதுக்கு அதே பட்டன் தான். பர்టిక్యులர் லைட்ஸ்க்கு மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணனும்னா அப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல வீட்ல இருக்க மொத்த லைட்ஸ், அதாவது இன்வெர்ட்டர் லைன் சொல்லுவாங்க, இல்லனா மெயின் சுவிட்ச் லைன் சொல்லுவாங்க, அத போட்டா வீட்ல இருக்க எல்லா லைட்டும் வந்து ஆன் ஆகும். அந்த மெயின் சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணனும் அப்படினாலும் நீங்க இந்த மாதிரி செட் பண்ணி உள்ளால வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூம்ல உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனோட மோடம் இருந்தா பெட்டரா இருக்கும். நல்ல ஒரு சிக்னல் கிடைக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியல அப்படினா ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு கூட நீங்க ஈஸியா உள்ள வச்சு ஃபிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்புட் பாத்தீங்கன்னா உங்களோட ஈபி கரண்ட் டைரக்டா கொடுக்கலாம். அவுட்புட் பாத்தீங்கன்னா 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் தான் நீங்க கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்க கூடாது. பை பண்ணும்போது டைட்டில்ல 16 ஆம்ப்ஸ் இருக்கும். பட் அதை நம்பி வாங்காதுங்க. வெறும் 10 ஆம்ப்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இந்த ஸ்மார்ட் டிவைஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பாய்.